All new Ananda. Hite Deepavali Arambha. All new Diwali collections from Anandam Silks. இன்று சென்னை மெரினாவில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் மெரினாவில் கூடியிருக்கிறார்கள். தற்பொழுது சாகச நிகழ்ச்சி முடிந்து 2 மணி நேரம் ஆகியிருக்கிறது. ஆனாலும் பொதுமக்கள் வீட்டிற்கு செல்லக்கூடிய வழிநெடுகிலும் அவ்வளவு போக்குவரத்து நெரிசல். பல்வேறு இடங்களிலும் மக்கள் ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகுந்த சிரமங்களை சந்தித்து அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய களச்சூழல் எப்படி இருக்கிறது? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சாகச நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் மயக்கம் அடைந்து கீழே விழுந்தாங்க. தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் குடிநீரின்றி தவிப்பதாகவும் தகவல் வருகிறது. அவர்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன நடக்குது? கார்த்திகா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கு சாகச நிகழ்ச்சி முடிவடைந்து பொதுமக்கள் இந்த பகுதியை விட்டு வெளியேற முடியாத ஒரு சூழலே இருக்கிறது. தொடர்ந்து அனைத்து மெரினா கடற்கரையிலிருந்து வெளியே செல்லக்கூடிய அனைத்து இணைப்பு சாலைகளிலுமே போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் நகர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. வாகனங்கள் வெளியேறும் பட்சத்தில் தான் அடுத்த கட்டமாக உள்ளே இருக்கக்கூடிய மக்களும் அந்த மெரினா கடற்கரை சுற்றி தான் இந்த பார்க்கிங் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே அனைத்து வாகனங்களுமே இங்கேயே சிக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதிகளை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களே அவங்களுடைய வீட்டில இருந்தே பாட்டில்கள் தண்ணி எடுத்து வர வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இருந்தது. இருப்பினும் கூட தற்போது நிகழ்ச்சி முடிவடைந்து வெளியே அவர்கள் கடையில வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட பொதுமக்கள் அனைவருமே கிட்டத்தட்ட காலை 7 மணி முதல் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வர தொடங்கினாங்க. தற்போது 3:30 கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலாக கடும் வெயில்ல பொதுமக்கள் குடும்பத்தினரோடு தங்களுடைய குழந்தைகளோடு இந்த விமானப்படை சாகசத்திற்கு பார்க்க பெரும் அவதிக்கு உள்ளாகி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. போக்குவரத்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வாகனங்கள் பல்வேறு சாலைகள்ல அப்படியே நிற்கக்கூடிய சூழல்ல பொதுமக்கள் காமராஜர் சாலையிலிருந்து நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு பணியில இருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா காமராஜர் சாலையிலிருந்து இணைப்பு சாலைகளாக அண்ணா சாலைக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகள் அனைத்தையும் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கான தற்போது வரை அனுமதி என்பது வழங்கப்படவில்லை காவல்துறையால. இதனாலேயே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான பாதிப்பா இருக்கிறது. குறிப்பாக இந்த விவேகானந்தருக்கு இல்லத்துக்கு இடதுபுறமாக இருக்கக்கூடிய சாலை முழுவதுமே போக்குவரத்துக்கு தற்போது வரை அனுமதி வழங்கப்படல. காரணம், மெரினா கடற்கரையிலிருந்து பொதுமக்கள் அந்த வெளியேறுவதற்கான இடமாக எழிலகம் அருகே தான் வெளியே வரக்கூடிய இடமா இருக்கிறது. அங்குதான் வாகனங்கள் இடதுபுறமா திரும்பி அண்ணா சிலைக்கு செல்ல வேண்டும். எனவே அங்கு பொதுமக்கள் அனைவருமே கிராஸ் செய்யக்கூடிய தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருமே நடந்து செல்லக்கூடிய ஒரு வெளியே இருக்கிறது காரணமா போக்குவரத்து அனுமதிக்கப்படவில்லை. இதனால திருவல்லிக்கேணிக்கு உள்ளே செல்லக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே போக்குவரத்து நெரிசல்ல சிக்கியிருக்காங்க. பிரைகாப் சாலையா இருக்கட்டும், அதே போன்ற ஐஸ் ஹவுஸ் பகுதியா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குமான கடுமையான போக்குவரத்து நெரிசல். வாகனங்கள் சிறிதளவு கூட நகர முடியாம அப்படியே நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இன்னொரு புறம் பார்க்கிங்குள்ள தங்களுடைய வாகனங்களை எடுக்க சென்ற பொதுமக்கள் அங்கிருந்து கிளம்ப முடியாத ஒரு சூழல் என தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மேலாக நீடிக்கிறது. ஒரே ஒரு மெட்ரோ மட்டும் 9 நிமிடங்களுக்கு பதிலாக 3 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ என அறிவித்ததன் காரணமாக பொதுமக்கள் செல்வதற்கான ஒரே வழியாக தற்போது மெட்ரோ மட்டுமே இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் தற்போது மெட்ரோவிலும் அதே போன்று ரயில்வே மூலமாகவும் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்ப வாகனங்கள் மூலம் வந்த பொதுமக்கள் இந்த மெரினா கடற்கரையை சுற்றியே நிற்க வேண்டிய ஒரு சூழல் என்பது தொடர்ந்து நீடிக்கிறது. கார்த்திகா, சந்தானம் இணைப்புல இருங்க. போக்குவரத்து துறை காவல்துறையினுடைய திட்டமிடல் குறித்த தகவல்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இந்த நிகழ்ச்சி நடைபெற போகிறது. கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் கூடுவார்கள் அப்படின்னு ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது 10 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு காலாண்டு விடுமுறையினுடைய கடைசி நாள். குழந்தைகளோட மக்கள் குடும்பமாக அங்கு வந்திருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சி முடித்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு போறதுக்கான வழி இல்லை. ஏன் சரியான திட்டமிடல் இல்லையா? காவல்துறை என்ன மாதிரியான திட்டங்களை வகுத்திருந்தாங்க? கார்த்திகா, அந்த ஏர் ஷோடைய ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த திட்டமிடல், ஏர் ஷோ முடிஞ்சு மக்கள் எப்படி வெளியேறுவாங்க, எந்த வழியில வெளியேறுவாங்க அப்படின்ற ஒரு திட்டமிடலை போக்குவரத்து காவல்துறை, சென்னை போக்குவரத்து காவல்துறை செய்யலையோ அப்படின்றதான் நம்ம நேரடியா இங்க இருந்து பார்க்க முடியுது. கார்த்திகா, ஒன்றும் இல்லை, இப்ப விவேகானந்தர் இல்லம் பக்கத்துல தான் அந்த ஈவெண்ட் நடந்தது. அங்கிருந்து சேப்பாக்கம் இந்த வாலாஜா சாலை, அண்ணா சாலையை நம்ம அடையணும் அப்படின்னா நடந்து மட்டும்தான் வர முடிஞ்சுது. கிட்டத்தட்ட இப்ப நம்மளும் ஈவெண்ட்டை கவர் பண்ணியிருக்கோம்.
அங்கிருந்து கிட்டத்தட்ட இப்ப 2 மணி நேரத்துக்கு மேலாக தான் நடந்து வர முடிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம மக்கள் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு காட்சியில நம்மளால பார்க்க முடியுது. குழந்தைகளை கூட்டிட்டு வந்தவங்க, வயசானவங்களை கூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் தண்ணி இல்லாம ரொம்ப ஒரு சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே பார்க்கிங் அந்தந்த பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டி இருந்தாலுமே கூட ஈவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விவிஐபிஸ்க்கு மட்டும் அந்த சர்வீஸ் ரோட பீச்சோட சர்வீஸ் ரோட்ல பார்க்கிங்க்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. அந்த வாகனங்கள் மட்டும் அனுமதிச்சிட்டாங்க. பொதுமக்கள் அந்த வாகனங்களை கடந்து செல்ல முடியாத ஒரு நிலை, அங்கங்க அப்படி அப்படியே ஜாம் ஆகி நிக்கக்கூடிய அந்த காட்சியில நம்மளால பார்க்க முடிஞ்சது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த திட்டமிடல், நம்ம காலையில இங்க இருந்து கலைவனரங்கத்துல இருந்து நம்ம அந்த விவேகானந்தர் இல்லம் அந்த அருகே போற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காவல்துறையா அவ்வளவு காவல்துறையை நம்மளால பார்க்க முடிஞ்சது. போக்குவரத்து காவல்துறை அவங்களுடைய யூனிஃபார்ம்ல இருந்தாங்க. காவல்துறையும் வந்துட்டு அங்கங்க மக்களை வந்து பிளாக் பண்ணி இங்க போக கூடாது அங்க போக கூடாது அப்படின்றத சொன்னவங்க ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் காவல்துறை எங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா எங்கேயுமே காவல்துறை நம்மளால பார்க்கவே முடியல. அந்த மாதிரியான சூழல் தான் தற்போது இந்த பகுதி முழுவதுமாகவே இருக்கு. எந்த இடத்துல எந்த சிக்னல்ட்டையும் போக்குவரத்து காவல்துறை ஆகட்டும் யாருமே இங்க நிக்க முடியாத ஒரு சூழல்ல தான் இருக்கு. பொதுமக்கள் சிக்கி அவ்வளவு இன்னலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்றத நம்மளால நேரடியா இங்க இருந்து பார்க்க முடிஞ்சது. குழந்தைங்களை வச்சிருக்கவங்க தான் இந்த வெயிலையும் கடந்து என்னதான் கொடை பிடிச்சிருந்தாலுமே கூட குழந்தைகள் அவ்வளவு குழந்தைகள் வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க ஏர் ஷோ பாக்குறதுக்கு. அவங்க தான் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. சில பேர்லாம் நடக்க முடியாம அங்கங்க பிளாட்ஃபார்ம்ல உட்காரக்கூடிய காட்சிகளை நம்மளால நேரடியா பார்க்க முடிஞ்சது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி விவேகானந்தர் இல்லத்துல இருந்து வாலாஜா சாலை வழியாகவோ இல்ல சிவானந்த சாலை அந்த லிங்க் ரோடு மவுண்ட் ரோடு அடையணும் அப்படின்னா அந்த லிங்க் ரோட வந்து வரணும் அப்படின்னாலே நடந்து மட்டும்தான் வர முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி நம்ம போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் பேருந்துகளை இயக்குறோம், சிற்றுந்துகளை இயக்குறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே தவிர அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்றதே நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா எல்லா வாகனங்களும் உடனடியாக வந்து அவங்க பொதுமக்கள் வந்து கிளம்பும் போது அந்தந்த பார்க்கிங்ல இருந்து வெளியில வரக்கூடிய வாகனங்கள் வந்து தடுத்து நிறுத்தி போக்குவரத்து காவல்துறை வந்து அதை சரியா திட்டமிட்டு இருக்கணும். ஆனா எந்த திட்டமிடலும் போக்குவரத்து காவல்துறை வந்து செய்யலையோ அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்மளால இப்ப கேட்க முடியுது. ஏன்னா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே ஒரே நேரத்துல கிளம்பக்கூடிய நிலை இருக்கும். அப்படி கிளம்பும் பொழுது ஒவ்வொரு பிளாக்கா அவங்க பிளாக் பண்ணி தடுப்புகள் அமைத்து விட்டுருந்தாங்க அப்படின்னா இது போன்ற ஒரு பெரிய மெசேஜ் வந்து நிச்சயமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது தான் நம்ம சொல்ல முடியுது. பொதுமக்கள் அங்கங்க அப்படி இப்படி நின்னுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எழிலகத்திலிருந்து சேப்பாக்கத்துடைய அந்த ஸ்டேடியத்தை அடையிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருக்கு. அப்படியே பொதுமக்கள் ஜாமாயி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. கதையா நிச்சயமாக ஸ்டாலின், நீங்க சொன்னது போல நம்மளும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய எங்கேயுமே போக்குவரத்து காவலர்களோ இல்ல காவல்துறையினரையோ நம்மால பார்க்க முடியல. அங்க இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதுக்கு ஒரு இம்மீடியட்டான ஒரு ஆக்ஷன் தேவை அப்படிங்கறதாம் நம்மால புரிஞ்சுக்க முடியுது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின் மற்றும் சந்தானம். all new ஆனந்தா தீபாவளி ஆரம்பம். All new Diwali collections from Anandam Silks.